வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து இது வந்து காட்டுங்க. இது ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன். இது நல்லா இப்படி கரைச்சிக்கிட்டு இங்கே வந்து கத்திரிக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, குடமிளகாய். இந்த ரெடிமேட் மாவோட கொஞ்சம் கடலை மாவு போட்டு செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீ கடலை மாவு இல்லாததுனால நான் வந்து ரெடிமேட் மாவு வாங்கிட்டு சொன்னேன். என்ன காஞ்சிக்கின்னு இருக்கு, நல்லா காஞ்சிட்டு பஜ்ஜி போட வேண்டியது. சிம்மில் வச்சுட்டு போடணும், இல்லைன்னா வந்து சட்டுன்னு இதாகிடும், செவந்துடும். சிம்மில் வச்சுட்டு போட்டோம்னா இது வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி நான் போடுறது. எங்கள் வீட்டில் இவருக்கு வந்து பஜ்ஜின்னா ரொம்ப இஷ்டம். அதனால் வந்து யாருக்கு தான் இஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் தான் இஷ்டம். இருந்தாலும் சில பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மசாலோட பிடிக்கும், உங்களுக்கு பஜ்ஜி பிடிக்கும். மெதுவாக தீயை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டு மெதுவாக திருப்பி விட. இன்னொன்று ஒட்டிக்க நம்ம தான் வந்து இல்லைன்னா கம்மியாக போட்டு சுட்டோம்னா அந்த அளவுக்கு. வேகட்டும். இது வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது 3 போட்டிருக்கேன். எடுத்துடலாம். அடுத்தது இது வந்து குடமிளகாய். குடமிளகா, அப்புறம் வந்து பிராக்கலி போட்டிங்கன்னா கூட பஜ்ஜி வந்து சாப்பிடாத பசங்கள்லாம் கூட சாப்பிடும். பிராக்கலி போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பிராக்கலி, காலிஃப்ளவர் சாதாரணமாக எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. பிராக்கலி போட்டு பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டீ அதிகமாகிக்கலாம். பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நாங்கள் வந்து சாஸ் வச்சுக்கிட்டே சாப்பிடுவோம், நல்லா பிடிக்கும் எல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.